Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போறோம். நான் வந்து ரீசென்ட்டா ஒரு நாள் அப்படியே வந்து Instagramல பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த Tanishq.com வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ள போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் உள்ள போய் பார்த்தா, கோல்டு காயின்ஸ்ல இவ்ளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான காயின்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த Tanishq வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, 1 கிராம் காயின்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. லக்ஷ்மி காயின்லேருந்து. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான காயின் டிசைன்ஸ் வந்து இருந்தது. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி பேனியன் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் லீவ்ஸு, இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் கோல்டு காயின் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். பேனியன் ட்ரீலலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு 4 கிராம் காயின் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது தனிஷ்கோட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு ஆப்பும் வந்து இருக்குது. அது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஆர்டியில் கோல்டு காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி என்னமோ வேர்டிங்ஸ்லலாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குருநானக், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பார் மாதிரி காயின்லாம் கூட இருந்தது. இந்த காயின் பாருங்கள், 4 கிராம் காயின். இது வந்துட்டு குருநானக் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு காயின். இது மாதிரி காயின்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணா வந்து போட்ட காயினு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய காயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 100 கிராம் காயின் இருக்குது பாருங்கள். 22 கேரட்லேயும் இருக்குது, 24 கேரட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அஷ்டலக்ஷ்மி மாதிரி 8 கிராமில் வந்துட்டு 8 டிஃப்ரெண்ட்டான லக்ஷ்மி போட்ட காயினும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு அது மாதிரி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த டைமில் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அஷ்டலக்ஷ்மி காயின்லாம். இந்த மாதிரி வந்துட்டு புத்தா போட்ட காயின், அதுக்கப்புறம் க்யூட் டைனி ஃபீட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரிலாம் வாங்கிட்டு போயிட்டு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஜிஆர்டிக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வருது ரேட்டில். அது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியும், இது கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரியும் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் நடக்குதுன்னும் போது இதில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான காயின்லாம் வந்து இருக்குது பாருங்கள். டிவைன் ஏஞ்சல் பேபி காயின் அப்படின்லாம் கூட காயின் வந்து இருக்குது. டிவைன் ஏஞ்சல் வந்து அதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறைய சர்ச்சில் தான் பார்த்துருக்கேன். காயின்லலாம் பார்த்ததே கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு போட்டு கூட வந்து காயின் இருக்குது. நீங்கள் யாருக்காவது ஆனிவர்சரி டைமுக்குலாம் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து புத்தா காயின் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது. லக்ஷ்மி மோட்டிவ் காயின்லாம் கூட இருக்குது. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அதில் ரொம்ப எம்பிளிஷ்டாக தெரிகிற மாதிரி காயினாக வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் லக்ஷ்மிஜியோட பாதம், அதாவது இது வந்துட்டு மார்வாடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல பாதம், அந்த மாதிரி காயின் கூட வந்து இதில் இருந்தது. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சீக்கிரமாகவே 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவை. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ண முடியும். நான் வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் மறக்காமல் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜிஆர்டியில் வந்து எப்படி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு சேவ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.